இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இயற்கையில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரினமும் ஏதேனும் ஒன்றை சார்ந்து வாழ்கின்றன. அந்த வகையில் கம்பளி பூச்சி மட்டும் விதிவிலக்கு அல்ல. பார்ப்பதற்கு அருவருப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த கம்பளி பூச்சியின் அறிவியல் பெயர் யூப்டெரோட்மோலிபரா. இப்பூச்சி இனத்தில் பல வகை உண்டு. இப்பூச்சிகளை கண்ணால் பார்க்கும் போதே அரிப்பை ஏற்படுத்தும். தப்பு தவறி நம் மேலே பட்டால் அவ்வளவுதான். இப்பூச்சிகள் தன் உடல் எடையை விட 4 அல்லது 5 மடங்கு இலைகளை உண்பதால் உண்ணும் இயந்திரங்கள் ஈட்டிங் மதீன்ஸ் என்றும் அழைக்கப்படுகின்றன. இதனால் இவ்வகை கம்பளி பூச்சி மனிதத்திற்கும் பெரும் தீங்கை விளைவிக்கக்கூடிய ஒரு உயிரி ஆகும். நீங்கள் கேள்வியில் கேட்டது போல் முருங்கை மரத்தை மட்டும் இது சார்ந்து வாழ்வதல்ல, பூவரசன் மரத்திலும் இப்பூச்சி வாழ்கின்றது. முருங்கை மரம் மற்றும் பூவரசன் மரங்கள் கம்பளி பூச்சிகள் ஈர்ப்பதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? இப்பூச்சிகளுக்கு இனவிருத்திக்கு தேவையான உணவு, இருப்பிடம் ஆகியவை இம்மரத்தில் காணப்படுவதால் இவை அம்மரங்களை சார்ந்து வாழ்கின்றது. வெப்பம் குறைவாக உள்ள நேரத்தில் இப்புழுக்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சென்று இலைகளை உண்ண ஏதுவாக இப்பூச்சிக்கு இம்மரங்கள் அமைந்துள்ளது. வெப்பமான நேரத்தில் மரத்தின் அடிப்பகுதியில் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்து சேர்ந்து விடுகிறது. அவ்வாறான நேரங்களில் அப்பூச்சிகளுக்கு தேவையான உணவினை மரங்களின் மென்மையான தோல் பட்டையிலிருந்து உறிஞ்சுவதற்கு ஏதுவாக உள்ளது. இப்பூச்சிகளுக்கு தேவையான குளிர்ச்சியை அம்மரங்களின் பட்டையில் உள்ள ஈரப்பதம் வழங்குவதால் இப்பூச்சிகள் முருங்கை, பூவரசு போன்ற மரங்களில் முட்டையிடும். அந்த முட்டைகளில் இருந்து பூச்சிகள் வெளிவரும். இந்த உயிர் சுழற்சியின் பகுதியே மரங்களில் பல்கிப் பெருக காரணமாக இருக்கின்றன. இச்சுழற்சிக்கு தேவையான உணவும் சூழலும் இம்மரங்கள் ஒருங்கே பெற்றுள்ளது. கம்பளி பூச்சிகளின் புரதச்சத்து காரணமாக பலவகை பறவைகள், ஓணான், குளவி போன்றவை இவற்றை உணவாக உண்டு வாழ்கின்றன. அத்தகைய எதிரிகளிடமிருந்து தங்களை காக்கும் பொருட்டு அம்மரங்களுக்கு ஏற்றவாறு வண்ணங்களில் காணப்படுவதாலும் இம்மரத்தை பற்றி வாழ்கின்றன.